திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 567, அதிகாரம் வெறுவந்த செய்யாமை. நெடுங்கிள்ளி என்பவர் உறையூரையாண்ட சோழ மன்னர். இவரிடம் சினமும் கடும் மொழியும் முறையற்ற தண்டிக்கின்ற பண்பும் அமைந்திருந்தது. இவர் காவேரி பூம்பட்டினத்தை ஆண்டார். அருகில் இருக்கும் கிள்ளி வளவனோடு பகை கொண்டிருந்தார். ஒரு நாள் இளம் தத்தன் என்னும் புலவர் பாடி பரிசில் பெறுவதற்காக நெடுங்கிள்ளியை நாடி வந்தார். அவர் கிள்ளி வளவனின் ஒற்றன் என நினைத்து கோபமடைந்து அவனை திட்டி கொடும் சிறையில் அடைத்தார் நெடுங்கிள்ளி. இதை கேள்விப்பட்டு கோவூர் கிழார் என்னும் புலவர் நெடுங்கிள்ளியிடம் நேரில் சந்தித்து, யாதொரு தீதும் புரியாது வாழும் புலவரை நீ கொலை புரிய ஆணையிட்டது உன் நிலைக்கு கேடு என வெகுண்டார். தலை பிழைத்ததென்று இளந்தத்தன் தப்பி பிழைத்தார். தனது புலவரை சிறையில் அடைத்ததால் கிள்ளி வளவன் பெரும்படையோடு வந்து நெடுங்கிள்ளியை வென்று நாட்டை கைப்பற்றினார். நெடுங்கிள்ளியின் கெடுவினையால் நாடு அழிந்ததே என மக்கள் வருந்தினர். கடிய சொல்லும் முறையற்ற தண்டனையும் இருப்பின் வலிமையான அரசும் அழிந்துவிடும் என்பதை கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம் என்கிறது நம் திருவள்ளுவம். கோபமும் கடுமொழியும் அழிக்கும், அன்பும் அமுதமொழியும் ஆக்கும்.